இங்க ஒரு பொண்ணு அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போறதுக்காக இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் பஸ் கடையில ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது கூட தெரியாம அவன் மேலேயே சுச்சு போயிடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு சுச்சு போனா தங்க காசா கொட்டுது. அவனை யாரா அது நம்ம மேல தண்ணி ஊத்துறதுன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க தங்க காசா இருக்கிறத பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு வேலையை முடிச்சு அங்க இருந்து போனதும் இவன் இந்த தங்க காசை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். சோ இந்த பொண்ணு நம்ம கரெக்ட் பண்ணா நிறைய தங்க காசு கிடைக்கும்னு அவ பல வித்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அங்க வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவளை கார்ல கூட்டிட்டு போறான். அப்ப அவன் இந்த பொண்ணை எப்படியாவது சுச்சு போக வைக்கணும்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல இவனும் அந்த பொண்ணோட வாயில வழுக்க டைமா தண்ணி ஊத்திடுறான். கொஞ்ச தூரம் போனதும் அவளுக்கு அடிவேறு முட்டுது. உடனே அவ காரை நிறுத்த சொல்ல அவனும் காரை ஓரமா நிறுத்துறான். அவளு குடுக்குன்னு ஓடி போய் காட்டுக்குள்ள சுச்சு போறான். அப்ப அவன் அவளுக்கே தெரியாம அவ பின்னாடி நின்னு அவ சுச்சு போறப்போ ஸ்டீலால கோல்டு கண்ணை புடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப அங்கிருந்து ரெண்டு பேரும் அதை பாத்துறாங்க. சோ இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறினதும் அவங்களுக்கே தெரியாம இவங்க கார் டிக்கையில ஏறிடுறாங்க. அவளும் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி இறங்க போகும்போது நீ சுச்சு போனீங்கன்னா கோல்டு கைனா விழுகுது, ஒழுங்கா இந்த கேனரியா நீ சுச்சு போயிட்டு இங்க இருந்து போன்னு சொல்லி மிரட்டுறான். அவளும் அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போகும்போது மறைஞ்சிட்டு பார்த்தவன் அவளை புடிச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றான். அவனும் அங்க வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் இவளை பார்த்தேன், சோ எனக்கு தான் சொந்தம்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேப்ல அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இன்னொரு பொண்ணு அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ கார்ல ஏறின்னு சொல்ல அவளும் கார்ல ஏறிடுறான். கொஞ்ச தூரம் போய் அவ கார் நிறுத்தினதும் கார்ல இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அந்த பொண்ணு நீ சுச்சு போறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு கேட்க இவ்வளவு நான் வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன்னு சொல்றான். அந்த பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேட்காம வாழைப்பழத்துல சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாஷ்ரூம் போறான். ஆனா அவளுக்கு கோல்டு கைனே விழுகலன்னு ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு அங்க வந்து என்ன எல்லாரும் கோல்டு கோல்டுன்னு பேசுறீங்க, அப்புறம் தான் அவ விஷயமே சொல்றான். ஆக்சுவலா அது ஒரு கோல்டு கைனே கிடையாது, அவ ஒரு கவர்ல கோல்டு சாக்லேட்டை வச்சிருப்பான். அதுதான் அந்த கவர் பிஞ்சிட்டு வாஷ்ரூம் போறப்பெல்லாம் கீழே வந்திருக்கும். அதை கேட்டதும் அவ ஷாக் ஆயிடுறான். உங்களுக்கு கோல்டு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா ஹார்ட் போடுங்க.